Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வீடுகளை சுற்றி மழைநீர் வடியாததை கண்டித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக வேப்பத்தூர் கிராமம் தெற்கு கோயில் தெருவில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பூம்புகார் கல்லணை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விரைந்து மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பேரூராட்சியில் சாலை மற்றும் மயானம் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ஆலங்காயம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10 மற்றும் 14வது வார்டு பகுதியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் மயானம் சுற்றுச்சுவர் எழுப்புதல் உள்ளிட்ட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மழை நின்றும் 5 நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி 18வது வார்டுக்கு உட்பட்ட மில்லர்புரம் ஹவுசிங் போர்ட் காலனியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் 5வது நாளாக மக்கள் முடங்கியிருக்கின்றனர். மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்தில் ஆழ்ந்துள்ளனர். தங்களால் கழிப்பறைக்கு கூட செல்ல முடியாத அவலம் இருப்பதாக ஆவேசப்படுகின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காகவே ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு வெள்ளை அறிக்கை மாவட்ட நிர்வாகமோ மாநகராட்சி நிர்வாகமோ தர்றதுக்கு தயாரா இருக்கா? ஏன்னா எங்கேயுமே பம்புகள் இல்ல. இது ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை. தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வெளியில நியூஸ். ஆனா அப்ப நாங்களாம் எங்க அமெரிக்கால இருக்கோமா இல்ல ஆஸ்திரேலியால இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல. இதுவும் தூத்துக்குடி மாநகராட்சியில நாங்களும் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வரி கட்டக்கூடிய சாமானிய மக்கள் தானே. நாங்க எங்களுக்கான உரிமைகளை நாங்க கேட்கவே கூடாதா? கேட்டா கவுன்சிலர் இந்த ஏரியாவுக்கு வர்றது இல்ல. வரும்போது தண்ணி வர நேரம் மட்டும் வந்து போடுறேன்னு திரும்ப வந்து யாருமே செய்யல. எங்களுக்கு என்ன, நாங்க தான் எதுனாலும் முயற்சி பண்ணி தான் ஒவ்வொருத்தோடையும் செய்யறோம். யாருமே கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே செய்யல. ஆனா வந்து இந்த தண்ணி வர நேரம் மட்டும் நாங்க செய்யறோங்க. ஆனா யாருமே செய்யல. எங்களுக்கு நாங்களா ஆதங்கத்துல வீடு கூட பிரிச்சு தான் எதுனாலும் செய்யறோம். எங்களுக்கு எந்த சலுகையும் செய்ய மாட்டேங்க, எந்த இதுவும் வர மாட்டேங்க. கவர்மெண்ட் வந்து செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே செய்ய மாட்டேங்க. இந்த 2 வருஷமும் நாங்க அவதி தான் படுறோம். வீட்டுக்குள்ள தண்ணி வந்து பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க இது பண்றோம். எங்களுக்கு எந்த முகாமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக வந்த மாணவர்களை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நீண்ட நேரம் காக்க வைத்த நிகழ்வு மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு தனியார் கல்லூரி மாணவர்கள் வரவழைக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு வந்த மாணவர்களை 2 மணி நேரத்திற்கும் மேலாக மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் காக்க வைத்ததால் அவதிக்குள்ளான மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் திமுக அமைச்சரவை போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூர் பகுதியில் வெள்ள நிவாரணம் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓமந்தூர், உப்புவேலூர், கிளியனூர், அருவப்பாக்கம், வடசிறுவலூர், ஆதனப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். வடிகால் வாய்களை முறையாக தூர்வாராததால் தங்களை இன்னலுக்குள்ளாக்கிய திறனற்ற ஸ்டாலின் அரசு தற்போது அறிவித்த வெள்ள நிவாரண நிதியையும் கொடுக்காமல் வஞ்சிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த போராட்டத்தால் அச்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தங்களுடைய பெயிண்ட் கடைக்கு கணவனே தீ வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஓமலூர் அருகே உள்ள புளியம்பட்டியை சேர்ந்த தரண்யாவுக்கும் சேலத்தை சேர்ந்த சதீஷ்குமாருக்கும் திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் நடத்தி வரும் பெயிண்ட் கடை அருகே உள்ள மாமனார் வீட்டிற்கு சென்ற சதீஷ்குமார் மனைவியை தன்னுடன் வாழ வைக்க வேண்டும் என தகராறில் ஈடுபட்டு சென்றுள்ளார். பின்னர் காலையில் பெயிண்ட் கடைக்கு சதீஷ்குமார் சென்று வந்த பின்னர் கடை புகை மூட்டத்துடன் தீப்பிடித்து எரிந்ததில் பல லட்சம் மதிப்பிலான பெயிண்டுகள் சேதமாகின.